ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? ஹோல் மசில் இஸ் கவர்டு பை எபிமீசியம். அதாவது ஒரு மசிலோட மொத்த மசிலும் மொத்தமாக கவர் ஆகிருக்கிற கவரேஜுக்கு பேர் எபிமீசியம். த கவரிங் அரவுண்ட் ஈச் ஃபாசிக்கிள் இஸ் கால்டு பெரிமீசியம். அதாவது ஒவ்வொரு ஃபேசிக்குலேவையும் கவர் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் பெரிமீசியம். ஒரு கட்டு, சரியா? ஒரு தசை செல்களோட ஒரு கட்டு. ஒவ்வொரு மசில் ஃபைபரையும் கவர் பண்ணிக்கிறது எண்டோமீசியம். சரி, இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, த கண்ட்ரோல் ஆஃப் வாலண்டரி ஆக்ஷன் சச் அஸ் வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், ரைட்டிங் அண்ட் டேர்ம்ட் இஸ் வாலண்டரி மசில்ஸ். சரியா? நடக்கிறது, ஓடுறது எல்லாமே நாம் என்ன நினைக்கிறோமோ அது செய்யும். சரி, நம்ம இங்கே நடந்து போகணும் அப்படின்னா நம்ம மசில் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வாலண்டரி மசில்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் டயக்ராமில் பார்க்கலாம். ஓகேங்களா? இது தாங்க ஒரு மசில், ஒரு எலும்பு தசையோட அமைப்பு. எலும்போடு ஒட்டி இருக்கிற தசைக்கு பேர் எலும்பு தசை. ஓகேவா? இதுதான் எலும்பு. எலும்போடு ஒட்டி இருக்கிற தசைக்கு பேர் எலும்பு தசை. சரி, எலும்பும் தசையும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வெள்ளை கலரில் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் டெண்டான். ஏற்கனவே நம்ம சொன்னோம். சரியா? எலும்பும் தசையும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு திசு இருக்குது, அதுக்கு பேர் டெண்டான் அப்படின்னு சொல்லி பேர். நார் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எபிமீசியம், பெரிமீசியம் என்ற வர எல்லா மசிலையும் கவர் ஆகிருக்கக்கூடிய ஒரு இணைப்பு திசுக்கு பேர் எபிமீசியம். சரியா? ஃபேசிக்குலேங்கிறது ஒரு கட்டு. சரியா? ஒரு கட்டை சுற்றி கவர் ஆகிருக்கிறதுக்கு பேர் பெரிமீசியம். சரியா? ஒரு கட்டை சுற்றி கவர் ஆகிருக்கக்கூடிய இதுக்கு பேர் பெரிமீசியம். அதாவது ஒரு ஃபேசிக்குலை சுற்றி கவர் ஆகிருக்கிறதுக்கு பேர் பெரிமீசியம். ஒவ்வொரு மசில் ஃபைபரையும் சுற்றி கவர் ஆகிறதுக்கு பேர் எண்டோமீசியம். சரியா? ஒவ்வொரு மசில் ஃபைபரையும் சுற்றி இருக்கிறதுக்கு பேர் எண்டோமீசியம். சரி, இதுக்குள்ளே ரத்த குழாய்கள்லாம் வரும். ஃபெசிக்குலே அப்படிங்கிறது ஒரு மசில் கட்டுக்கு பேர் ஃபெசிக்குலே. சரி, இங்கே பாருங்கள், இது ஒரு பெரிய சதை பகுதி. இந்த சதை பகுதியில் சின்னதாக பெருசு பண்ணி காமிச்சு இப்படி இருக்கும். இதில் ஒவ்வொன்றையும் ஒன்றை பெருசு பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். சரியா? இதை பெருசு பண்ணி பார்த்தோம்னா இப்படி தெரியும். சரி, வரியா இதுக்குள்ளே நிறைய இருக்கும். சரி, இதுக்குள்ளார தான் மயோ ஃபைப்ரல் அப்படி இருக்கும். இதுதான் பேசிக் யூனிட்டு. தசையோட பேசிக் யூனிட் தான் மயோ ஃபைப்ரல். இதுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இதெல்லாம் சார்கோலமா அப்படிங்கிற கவரால் இருக்கும். சரியா? இந்த மயோ ஃபைப்ரலில் இந்த சின்ன பகுதியை பெருசு பண்ணி பார்த்தா இப்படி தெரியும். சரியா? அந்த மயோ ஃபைபரில் ஒரு சின்ன பகுதியை இப்படி பெருசு பண்ணி பார்த்தோம்னா இப்படி தெரியும். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரியலனா உங்களுக்கு எதுவுமே இந்த லெசனே புரியாது. ஓகேவா? இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இந்த மயோ ஃபைபரில் பிரித்து பார்த்தோம்னா 2 வகையான பேண்ட் இருக்குது. ஏ பேண்ட், இன்னொன்று ஐ பேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? ஏ பேண்ட் அப்படின்னு ஒரு பகுதியும் ஐ பேண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியாகவும் இருக்குது. ஏ பேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப திக்காக இருக்கும், மொத்தமாக இருக்கும். ஐ பேண்ட் அப்படிங்கிறது லேசாக இருக்கும். சரியா? மசில் ஃபைபரோட திக்காக இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் ஏ பேண்டு, லேசாக இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் ஐ பேண்டு. ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஏ பேண்டுக்கு நடுவில் ஒரு கோடு மாதிரி ஒரு பகுதி போகும், அதுக்கு பேர் ஹச் ஜோன் அப்படின்னு சொல்லி பேர். சரியா? ஏ பேண்டுக்கு நடுவில் ஒரு கோடு மாதிரி மொத்தமான பகுதி போகும், அதுக்கு பேர் ஹச் ஜோன் அப்படின்னு சொல்லி பேர். அதே மாதிரி ஐ பேண்டுக்கு நடுவில் ஒரு லைன் மாதிரி போகும், அதுக்கு பேர் ஜெட் லைன் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் என்ன? ஜெட் லைன், இஜெட் லைன். ஓகேவா? இந்த ஹச் ஜோனுக்கு பக்கத்தால் எம் லைன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. சரி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹச் ஜோனுக்கு 2 சைட்லேயும் எம் லைன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் டவுட் இருக்கிறதாவும் பார்த்துக்க. ஒரு மயோ ஃபைபரில் எடுத்து பிரித்து பார்த்தோம்னா 2 பகுதி காணப்படுது. ஒன்று திக்கான பகுதி, இன்னொன்று லேசான பகுதி. திக்கான பகுதிக்கு பேர் ஏ பேண்ட் அப்படின்னு சொல்லி பேர், தின்னான பகுதிக்கு பேர் ஐ பேண்ட் அப்படின்னு சொல்லி பேர்.
ஏ பேண்டுக்கு நடுவில் ஒரு கோடு மாதிரி போகுது, ரொம்ப திக்கான பகுதி, அதுக்கு பேர் ஹச் ஜோன் அப்படின்னு சொல்லி பேர். ஐ பேண்டுக்கு நடுவில் ஒரு லைன் மாதிரி ஒரு போகுது, அதுக்கு பேர் ஜெட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஏ பேண்டுக்கு நடுவில் இருக்கிற ஹச் ஜோனுக்கு ரெண்டு பக்கமும் எம் லைன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. சரியா? இது போக ஏ பேண்டு திக்காக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளே மயோசின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். ஐ பேண்டு தின்னாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளே ஆக்டின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் இருக்கும். தின் ஃபிலமெண்டில் ஆக்டின் ப்ரோட்டீன் இருக்கும், திக் ஃபிலமெண்டில் மயோசின் ப்ரோட்டீன் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது அப்புறமா நம்ம படிப்போம். சரி, இது அப்புறமா படிச்சுக்கோங்க, இப்போ படித்தா கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? இதுவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத படிங்க. ஓகேங்களா? தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர். ஸ்கெலிட்டல் மசில் குறித்து பார்த்தாங்க. ஈச் மசில் ஃபைபர் இஸ் தின் அண்ட் எலாங்கேட்டட், மோஸ்ட் ஆஃப் த டேப்பர் ஃப்ரம் தி போத் எண்ட்ஸ். ஒவ்வொரு மசிலும் ரொம்ப நீளமாக இருக்கும், ரெண்டு சைடும் டேப்பராக இருக்கும். மசில் ஃபைபர் மல்டிபிள் ஓவல் நியூக்ளி ஜஸ்ட் beneath தி பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் சார்கோலெமா. அதாவது மசில் ஃபைபரோட பிளாஸ்மா மெம்பரேனுக்கு பேர் சார்கோலெமா அப்படின்னு சொல்லி பேர். த சைட்டோபிளாசம் ஆஃப் தி மசில் ஃபைபர் இஸ் கால்டு சார்கோபிளாசம். சரியா? மசில் ஃபைபரோட சைட்டோபிளாசத்துக்கு பேர் சார்கோபிளாசம். த சார்கோபிளாசம் கண்டைன்ஸ் கிளைகோசோம்ஸ். அப்படின்னா கிளைகோஜன் ஸ்டோர் ஆகிருக்கிறது. கிளைகோசோம்ஸ். மயோகுளோபின் அப்படின்னா ஹீமோகுளோபின் பிளட்டில் இருக்குது. மயோகுளோபின் அப்படிங்கிறது மசிலில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். இது போக சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு பேர் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா? மசில் ஃபைபரோட பிளாஸ்மா மெம்பரேனுக்கு பேர் சார்கோலெமா, மசில் ஃபைபரோட சைட்டோபிளாசத்துக்கு பேர் சார்கோபிளாசம், மசில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாம் ஸ்டோர் இருக்கிறதுக்கு பேர் கிளைகோசோம்ஸ், மசிலில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டுக்கு பேர் மயோகுளோபின். இது ஹீமோகுளோபின் மாதிரியே இருக்கும். இது போக மசிலில் இருக்கக்கூடிய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு பேர் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட், மயோகுளோபின் இஸ் எ ரெட் கலர்டு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஆஃப் தி மசில்ஸ் ஃபைபர்ஸ். சரியா? மயோகுளோபின் அப்படிங்கிறது ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டு. இது எங்கே இருக்குன்னா மசில்ஸில் இருக்குது. இட் இஸ் சிமிலர் டு ஹீமோகுளோபின் அண்ட் கண்டைன்ஸ் அயன் குரூப் தட் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் சர்வ்ஸ் இஸ் ரிசீவர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இது ஹீமோகுளோபின் மாதிரியே ஆக்சிஜனை பைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகும். சரியா? மசிலுக்கு தேவையான ஆக்சிஜனை இது கொடுக்கும். நெக்ஸ்ட், கிளைகோசோம்ஸ். கிளைகோசோம்ஸ் அப்படின்னா தே ஆர் கிரானுல்ஸ் ஆஃப் தி ஸ்டோர்டு கிளைகோஜன் தட் ப்ரொவைட் குளுக்கோஸ் டியூரிங் பீரியட் ஆஃப் மசில் ஃபைபர் ஆக்டிவிட்டி. மசில் சுருங்கி விரியும் போது அதுக்கு தேவையான சக்தியெல்லாம் எங்கேருந்து வருது? கிளைகோசோம்ஸ்லேருந்து வருது. சரியா? கிளைகோசோம்ஸ் என்ன கிளைகோசோம்ங்கிறது என்ன? கிளைகோஜன் ஸ்டோரேஜ் மெட்டீரியலுக்கு பேர் கிளைகோசோம்ஸ். ஆக்டின் அண்ட் மயோசின் ஆர் தி மசில் ப்ரோட்டீன்ஸ் present in மசில் ஃபைபர். ஆக்டின் அப்படிங்கிற ப்ரோட்டீனும் மயோசின் அப்படிங்கிற ப்ரோட்டீனும் எங்கே இருக்குது? மசில்குள்ளார் இருக்குது. சரியா? ஆக்டின் எங்கே இருக்கும்? தின் பகுதியில் இருக்கும். லேசான பகுதியில் ஆக்டின் present ஆகிருக்கும். திக்கான பகுதியில் என்ன இருக்கும்? மயோசின் இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது மசிலோட பிளாஸ்மா மெம்பரேன் பேர் சார்கோலெமா. சரி, ஸ்கெலிட்டல் மசிலோட சைட்டோபிளாசத்துக்கு பேர் சார்கோபிளாசம். இதுக்குள்ளார மயோகுளோபின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அது ரெட் கலரில் இருக்கும். இது ஆக்சிஜனை பிடிச்சி வச்சுக்கும். ஹீமோகுளோபின் மாதிரியே ஆக்சிஜன் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். திசுக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது இந்த மயோகுளோபின். கிளைகோசோம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கிளைகோஜன் ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸ். சரியா? கிளைகோஜன் ஸ்டோர் ஆகிருக்கிறதுக்கு பேர் கிளைகோஜன்ஸ். இது உடஞ்சி ஏடிபி வெளியிட்டு அந்த மசில் சுருங்குவதற்கும் விரிவதற்கு தேவையான சக்தியை இது வழங்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்டின் மயோசின் அப்படிங்கிற ரெண்டு ப்ரோட்டீன் இருக்குது. ஆக்டின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் திசுவோட லேசான பகுதி, மசில்ஸோட லேசான பகுதி ஐ பேண்ட் அப்படிங்கிற பகுதியில் ஆக்டின் மசில்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
மயோசின் அப்படிங்கிறது மசில் ஃபைபரோட திக்கான பகுதி. ஆக்டின் அப்படிங்கிற பகுதியில் மசில் மயோசின் ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா?